வனஜாவுடன் திருமணமான போது எனக்கு 25 வயது. நான் உடனே பெங்களூரில் தனி குடித்தன வாழ்க்கையை தொடங்கிவிட்டேன். கல்யாணமான உடனேயே மனைவியுடன் தனி குடித்தன வாழ்க்கை கிடைப்பது அதிர்ஷ்டமானது. தாம்பத்திய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிகவும் அற்புதமானவை. மனைவியின் சின்ன சின்ன பார்வைகள் கூட கணவனை மயக்க வைப்பவை. மனைவியின் கை வளையல்களின் ஒளி, கால் கொலுசுகளின் சப்தம் எல்லாமே காதல் பொதிந்தவை. மனசும் உடம்பும் எந்த நிமிஷமும் பாலுறவு மேற்கொள்ள நீருக்குள் வளர்ந்து கிடக்கும் தாவரங்கள் போல நிசப்தமான சிலிர்ப்பில் போதை ஏறி போயிருக்கும். அந்த போதைக்கு இளமையிலேயே கிடைக்கின்ற தனி குடித்தன வாழ்க்கை மிக சுதந்திரமான ஒரு வடிகால். அந்த சுதந்திரத்தை என் மனைவி வனஜாவுடன் விரும்பிய போதெல்லாம் நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் எத்தனை பகிர்ந்து கொண்டால்தான் என்ன? வெயில் காலத்தில் எவ்வளவு தண்ணீர் பருகினாலும் தாகம் தீர்ந்தா போகிறது. அதுபோலத்தான் தாம்பத்திய வாழ்வின் ஆரம்பகால பாலுறவு மோகம். அலுவலக பணியில் ஆழ்ந்திருக்கும் போது கூட மனைவியின் அருகாமை மனதில் வந்து வந்து போகும். உடனே வீட்டுக்கு போக உடம்பும் மனசும் ஏங்கும். பல தினங்களில் அலுவலகம் போகாமல் லீவு போட்டுவிட்டு மனைவியுடன் இருக்க விருப்பப்பட்டு வீட்டில் தங்கிவிடுவது. அப்படியெல்லாம் ஆரம்ப நாட்களில் ஒரு உணர்வு புயலில் நான் சுழன்றாடினாலும் திருமணத்திற்கு முன் பாலுறவிற்காக நான் தவறான எந்த வழியிலும் சென்றதில்லை. உருவம் இல்லாமல் அந்த உணர்வுகள் இதய துடிப்பில் கலந்திருந்தாலும் கூட வடிகால் தேடுகிற அளவிற்கு உணர்வுகள் எனக்குள் பொங்கி வழிந்ததில்லை. இயல்பான தனிமையாக மட்டும்தான் அவ்வுணர்வுகள் எனக்குள் கலந்திருந்தன. காரணம், திருமண வாழ்க்கைக்காக ஏங்கி போகிற காலதாமதம் எனக்கு ஏற்படவில்லை. ஒருவேளை காலதாமதம் ஏற்பட்டிருந்து அந்த உணர்வுகள் உள்ளுக்குள் விரைந்து சுழல துவங்கியிருந்தால் அதற்கான பெண்களை நோக்கி நானும் போயிருக்கலாம். கிடைக்க தாமதமாகி கொண்டிருக்கின்ற விஷயத்தை அனுபவிக்க துடித்து ஓடியிருக்கலாம். எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் அம்மாதிரி ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஓட்டத்தில் கிடைத்த அனுபவங்களை பற்றி கூடி கூடி பேசி சிரித்து கொண்டார்கள். ஆனால் அந்த அனுபவசாலிகள் எல்லாருமே கல்யாணத்திற்காக மட்டுமே ஏங்கவில்லை. ஏனெனில் அவர்களில் கல்யாணமாகி குழந்தை பெற்றவர்களும் கூட இருந்தார்கள். கல்யாணமான புதிதில் இதை பற்றி ஆச்சரியத்துடன் வனஜாவுடன் நான் பேச முற்பட்ட போது, வேண்டாம் இந்த பேச்சு என்று ஒரு வரியில் என்னை அடக்கிவிட்டாள். அதனால் நான் அந்த மாதிரி விஷயங்களை அவளிடம் பேசுவது கிடையாது. வனஜாவின் இந்த குணம் எனக்கு மிகவும் பிடித்தது. ஆனால் எனக்குள் அந்த ஆச்சரியமான கேள்வி மட்டும் பெரிதாக எழும்பி நின்றது. குழந்தைகள் பிறந்த பிறகும் கூட சில ஆண்கள் ஏன் தப்பான பெண்களை நாடிச் செல்கிறார்கள்? இதை அப்படிப்பட்ட நடத்தை கொண்டிருந்த சில ஆண்களிடம் நிஜமான ஆச்சரியத்துடன் கேட்டேன். சிலருடைய பதிலில் ஆண் என்ற அகம்பாவம் தெரிந்தன. வேறு சிலரின் பதிலில் பணமும் இளமையும் இருப்பதால் வாழ்க்கையை மனம் போகிறபடி அனுபவித்து பார்க்கிற அலட்சியமும் உல்லாசமும் தெரிந்தன. நான் வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாதவன் என்கிற ஏளனமும் அவர்களின் பதிலில் தொனித்தது. ஆனால் நான் மாசுபடாத பனிஸ்படிகம் போன்ற உடல்நிலையோடு எனது 25வது வயதில் வனஜாவை என் மனைவியாக பெற்றேன் என்று நினைத்தபோது சந்தோஷத்தில் இருமாப்படைந்தேன். திருமணமானதும் எனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வியப்பு மனித உடம்புதான். மனிதனின் உடல் உள்ளுக்குள் எத்தனை ரகசியமான உரம் கொண்டிருக்கிறது. சின்ன கடல் பொங்கினார் போலத்தான் பொங்குகிறது. கலவையின் அந்த கணங்களில் சப்தமில்லாத புயல் போலத்தான் வீசுகிறது. உயிர்மையின் சக்தி அது என நினைக்கிறேன். மற்றொரு ஜீவனை படைக்க போகின்ற தீப்பொறி அல்லவா அது? அந்த தீப்பொறி மிக விரைவிலேயே என் மனைவியின் உடம்புக்குள் வடிவம் கொண்டு விட்டது. முதலில் இந்த செய்தியை வனஜா என்னிடம் வெளியிட்ட போது சினிமா கணவன் மாதிரியெல்லாம் என் சந்தோஷங்களை மிகைப்பட நான் காட்டிக்கொள்ளவில்லை. ஒரு கணம் உடம்பு சிலைத்தார் போலிருந்தது. வனஜாவின் கையை மென்மையாக பற்றி கொண்டேன். என் வாழ்க்கை கூடம்
விசாலப்படுவது தெரிந்தது. உலகத்தில் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறேன். எனக்கும் வனஜாவுக்கும் இருக்கிற பிணைப்பில் இன்னொரு ஜீவனும் இணைய தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் மகத்துவமிக்க சம்பவம் இதுவாகத்தான் இருக்க முடியும். இந்த சம்பவத்தின் முழுமையான வெளிப்பாட்டுக்கு நானும் வனஜாவும் ஏகப்பட்ட கனவுகளுடன் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் காத்திருந்தோம். அதுவும் இரவு நேரங்களில் மிக நெருக்கமாகவும் அந்யோன்யமாகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அதற்கு முன்பாகவே 8வது மாதத்தில் வனஜாவுக்கு சீமந்தம் நடத்தி பிரசவத்துக்காக அவளுடைய அம்மா வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். திருமணத்திற்கு பின் நீண்ட முதல் பிரிவு. அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரத்திற்கு நான் வனஜாவை சார்ந்து இருந்திருக்கின்றேன் என்பது அந்த பிரிவில்தான் தெரிந்தது. எழுந்ததும் காஃபி சாப்பிடுவதில் இருந்து படுக்கைக்கு போகும்போது பால் சாப்பிடுவது வரை எல்லாமே வனஜா இல்லாமல் கலைந்து போயிருந்தது. தனிமையின் விசாலம் வீட்டில் விரிந்து கிடந்தது. கொடியில் வனஜாவின் புடவைகள் இல்லை. அருகில் அவளின் பிரத்யோக வாசனை இல்லை. பெண் வாசனை என்பதின் மொத்த வடிவமும் வனஜாதான் என்பதால் அந்த வாசனை முற்றிலுமாக அற்றுப்போயிருந்த வீட்டின் சூழல் நீண்ட நாட்கள் மழை பெய்திராத பிரதேசமாக வறண்டு தெரிந்தது. அதிலும் இரவில் என் அருகில் கமழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மோகமிக்க நொடியை உணர வழியில்லாமல் மனம் முரண்டு பிடித்து கொண்டிருந்தது. கல்யாணமான புதிதில் வனஜாவின் வாசனையை நெஞ்சு நிறைய நிறைய நான் சுவாசித்திருக்கின்றேன். எங்களுக்குள் பாலுறவு இயக்கத்திற்கு அந்த வாசனைதான் ஆரம்ப சுழியாக அமையும். அந்த ஆனந்த வாசனை இல்லாத நாட்களை ஒவ்வொன்றாக எண்ணி எண்ணி புரட்டி தள்ளி கொண்டிருந்தேன். என் வாழ்வின் மற்றொரு முக்கியமான தருணம் நெருங்கி கொண்டிருந்தது. ஒரு நாள் காலை 4 மணிக்கு அந்த தருணமும் நிகழ்ந்தது. ஆம், வனஜாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. அனுமதிக்கப்பட்டதுமே அறைக்குள் ஓடினேன். சிவந்த ஆப்பிள் நிறத்தில் என் மகன் வனஜாவின் அருகில் படுத்திருந்தான். என்னுடைய சந்தோஷத்தை எப்படி காட்டுவதென்றே தெரியவில்லை. வெறுமனே வனஜாவின் முகத்தையே ஆனந்த கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருந்தேன். அவனுக்கு நிக்கில் என்று பெயர் வைத்தோம். 3 மாதங்கள் சென்ற பின் நிக்கிலுடன் வனஜா வீடு திரும்பினாள். சில மாதங்கள் அவளுக்கு துணையாக இருக்க அவள் அம்மாவும் உடன் வந்தாள். வனஜாவுக்கு அம்மாவின் உதவி தேவைதான். ஆனால் அதற்காக அம்மா எங்கள் வீட்டிலேயே தங்கியிருந்தது எனக்கு இடைஞ்சலாக இருந்தது. 6 மாதங்களாக வனஜாவின் அருகாமையை இழந்திருந்த எனக்கு அவள் நிறைய தேவைப்பட்டாள். இயல்பான அந்யோன்யம் மனதிற்கு ஏராளமாக வேண்டியிருந்தது. அதிலும் தாயாகியிருந்த பரவசமும் பெருமிதமும் அவளின் உடல் பூராவும் பொங்கிய பால் போல் தோற்றமளிக்க என்னால் வெறும் அப்பாவாக ஈசி சேரில் சாய்ந்து கிடக்க முடியவில்லை. அதுவும் தினமும் காலையில் அவள் தலைக்கு குளித்துவிட்டு ஈரமயிரை காய்வதற்காக பிரித்து போட்டு அதை நுனியில் மடித்து மஞ்சள் பூசிய முகத்தின் நெற்றியில் குங்குமமும் அதன் மேல் தீற்றலாக விபூதியும் என மங்களகரமாக காட்சி தரும்போது அவளை அள்ளிக்கொள்ள மனம் ஏங்கும். என் கைக்கு எட்டிய தூரத்தில் என் மனைவி என் மகனின் தாயாக மட்டும் நின்று கொண்டிருந்தாள். கொடுமைதான், பிரக்சையே சுத்தமாக இல்லாமல் வனஜாவின் அம்மா குறுக்கே நந்தி மாதிரி நின்று கொண்டிருந்தாள். என்னுடைய நிலைமை வனஜாவுக்கும் புரிந்தது. ஆனால் அதற்காக அவள் அனுதாபம் காட்டாமல் என் நிலையை ரசித்தாள். தூரத்தில் நின்று கள்ள சிரிப்பு வேறு சிரித்தாள். மாமியாரும் மகனும் எந்த நிமிஷம் தூங்குவார்கள் என்று காத்து கிடப்பேன். ஆனால் சாமி வரம் தந்தாலும் பூஜாரி வரம் தராத கதையாக அவர்கள் தூங்கும்போது வனஜாவும் தூங்கி போயிருப்பாள். தூங்காவிட்டாலும் வேண்டாமே இன்றைக்கு என்பாள். மகன் முழித்து கொள்வான். அல்லது மிகவும் களைப்பாக இருக்கிறது, உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கிறது என்பாள். இந்த மாதிரி எதையாவது சொல்லி சொல்லி என் மனநிலையை மாற்றி விடுவாள். மொத்தத்தில் மகன் பிறந்த பிறகு வனஜாவுக்கு அந்த விஷயத்தில் ஈடுபாடு நிறைய குறைந்து விட்டிருந்தது. 4 மாதங்கள் கழித்து என் மாமியார் ஊருக்கு புறப்பட்டு போனார். ஆனால் என் போதாத நேரம் மறுநாளே என் அம்மாவும் அப்பாவும்
கொஞ்ச நாள் பேரனுடன் இருக்கலாம் என்ற எண்ணத்தில் கிளம்பி வந்து விட்டார்கள். பார்த்தீர்களா, என்னோட அம்மா புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனா உங்க அம்மா போட்டிக்கு கிளம்பி வந்துட்டாங்க. வனஜா எரிச்சலுடன் குமைந்தாள். அன்றைக்குத்தான் நான் வனஜாவை என் மனைவியாக இல்லாமல் என் அம்மாவின் மருமகளாக முதல் முறையாக காண நேரிட்டது. நானும் அன்றைக்குத்தான் முதல் முறையாக வனஜாவிடம் என் அம்மாவின் மகனாக ரியாக்ட் பண்ணினேன். எரிச்சலுடன், ஏன் உன்னோட அம்மா மட்டும் வரலாமா, என் அம்மா வரக்கூடாதா பேரனை பார்க்கறதுக்கு என்றேன். உங்க அம்மாவை நான் ஒன்றும் வரக்கூடாதுன்னு சொல்லலை. குழந்தையையும் பார்த்துக்கிட்டு உங்க அம்மா அப்பாவையும் என்னால் கவனிக்க முடியாது. நீ ஒன்றும் அவங்கள கவனிக்க வேண்டாம். உண்மையை சொன்னா குத்தமாத்தான் தெரியும். நீங்க கூடத்தான் என்னோட அம்மா எப்படா கிளம்பி போவாங்கன்னு காத்துட்டு இருந்தீங்க. ஆமா, ஏதோ வந்தா 10 நாள் தங்கி இருக்கலாம். 4 மாசம் வந்து தங்கி இருந்தா எவனுக்குத்தான் சங்கடமாய் இருக்காது. இனிமே என்னோட அம்மா வரமாட்டாங்க, போதுமா? வனஜா விருட்டென்று அறைக்குள் போய் குப்புற படுத்து கொண்டாள். இரவு சாப்பிடும்போது நானும் அவளும் பேசிக்கொள்ளவில்லை. முதுகை காட்டியபடி ஆளுக்கொரு பக்கம் திரும்பி படுத்து கொண்டோம். இதுதான் எங்களுக்குள் வந்த முதல் சண்டை. அது மட்டுமில்லை, கணவன் மனைவிக்குள் இப்படி சண்டைகள் கூட வரும் என்பதையும் அன்றைக்குத்தான் நான் தெரிந்து கொண்டேன்.